சுபு. என்னோட சேனல்ல வந்துட்டு ரிசர்ச் ஸ்காலருக்கு வந்து ரெலவெண்ட்டான டாபிக்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் இயர்ஸ், அதாவது பிஹெச்டி என்ட்ரியாக இருக்கவங்க, இல்லைனா எம்எஸ்சி ஃபைனல் இயர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான டூல் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு வந்து ஒரு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. எனக்கு எங்கள் மேம் தான் சொன்னாங்க. இதில் வந்து எப்படின்னா நம்மளோட வேர்டை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா நிமிஷம் ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா அதோட வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஆஸ் அ ரிசர்ச்சராக வந்து நம்ம எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து கன்வெர்ட் பிடிஎஃப் அப்படின்னா யூ கேன் கன்வெர்ட் த பிடிஎஃப் ஃபார்மேட்டாக அதாவது எதுனா வேர்டையும் நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். இதில் இருக்க ஆப்ஷன் தான் எல்லாமே. ஓகேங்களா? கன்வெர்ட் பிடிஎஃப்ங்கிறதுக்கு கீழே அவங்க இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட எக்ஸல், உங்களோட பவர் பாயிண்ட், தென் வேர்டு, அதுக்கப்புறம் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உங்களால் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட வேர்டை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு லெட்ரு இருக்குது. நீங்கள் ஒரு லெட்ரு ஃபார்மலாக ஒரு லெட்ரு வந்து இது பண்ணுறீங்க, பிஎஸ்சி போகணும் அப்படின்னா அந்த லெட்டரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க வேர்டில்னா ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு அனுப்பும்போது அலைன்மெண்ட் மாறிடும். நம்ம யூஸ் பண்ணுற வேர்ஷனும் அவங்களோட வேர்ஷனும் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து விண்டோஸ் 2011 யூஸ் பண்ணோம், அவங்க அட்வான்ஸாக 12 அந்த மாதிரி வேறு வேர்ஷன் யூஸ் பண்ணால் அப்படியே வந்து அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ அதனால் இந்த பிடிஎஃபை வந்து வேர்ட் டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மெயில் சென்ட் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட் மாறாமல் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, வேர்ட் டு பிடிஎஃப்குள்ளே போயிட்டு செலக்ட் வேர்டு அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதில் போய் வேர்டை செலக்ட் பண்ணால் ஏதாவது ஒரு வேர்டை செலக்ட் பண்ணால் கன்வெர்ட் பிடிஎஃபாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்படி தான் வேர்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி பவர் பாயிண்ட்டையும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஸ்லைட் ஷேரெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக எம்எஸ்சியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லைட் ஷேரு அந்த மாதிரி இதில் தான் ஈஸி பாயிண்ட்ஸ், இப்போ படிக்காத டாபிக்ஸ் எல்லாம் ஒரு யூனிட் வந்து படிக்காமல் வச்சுருப்போம். அதுக்கெலாம் வந்து ஷார்ட்டாக வந்து ஸ்லைட் ஷேரு, பிபிடி அப்படின்னு போட்டு தானே நம்ம வந்து படிப்போம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிபிடி வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, ஸ்லைட் ஷேர் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிபிடியை கூட பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்லைட் ஷேருன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் பிபிடிஸ், நம்மளோட டாபிக்ஸ்லாம் பிபிடியாக ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி பிபிடியை வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியும் அதில் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு இந்த பவர் பாயிண்ட் டு பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுவும் சேம் அதே மாதிரி தான். நான் முன்ன சொன்ன மாதிரி பவர் பாயிண்ட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் பவர் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல போய் உங்களோட பவர் பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து பவர் பாயிண்ட், எந்த பவர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து பிடிஎஃபாக மாற்றணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எக்ஸல், அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்னு என்ன, நான் வந்து இந்த இடத்துல ஐ லவ் பிடிஎஃப்பை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்ரஸ் பிடிஎஃப் வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, சில ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது, இல்லைன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது பர்டிகுலர் எம்பி தான் அவங்க கேட்பாங்க. நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து அதுக்கு கூட இந்த செலக்ட் பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பிடிஎஃபாக இருக்கலாம். நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோட்டோ எடுப்போம். அது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கும். அதையும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஜேபிஜி டு பிடிஎஃப் அப்படின்னு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஃபோட்டோஸையும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி கன்வெர்ட் பண்ண பிடிஎஃப் வந்து அவங்க சொன்ன பர்டிகுலர் எம்பி சைஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரஸ் பிடிஎஃப்னு கொடுத்து பர்டிகுலராக எந்த பிடிஎஃப்பை கம்ப்ரஸ் பண்ணணுமோ அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ரெசல்யூஷன் வேணும், அதாவது நல்ல கிளாரிட்டியோட வேணுமா அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரஷன், பிரிண்டட் குவாலிட்டியாக வேணுமா அந்த மாதிரி கேட்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கூட ஐ லவ் பிடிஎஃப் மாதிரியே வந்து பிடிஎஃப் சைஸ் ரெடியூசர் அப்படின்லாம் கூட இருக்குது. சைஸ் ரெடியூசர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஐ லவ் பிடிஎஃப் மாதிரியே வந்து இதுவும் வந்து அடாப் கம்ப்ரஸரும் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நம்ம நிறையா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட சர்டிஃபிகேட்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி கம்ப்ரஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போதைக்கு நம்ம இந்த கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து பர்டிகுலர் மட்டும் நீங்கள் வேணும்,
ஒரு பெரிய மேகசின் இருக்குது, அப்போ ஒரு பெரிய ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு புக் போட்டிருக்கீங்க, அந்த புக்கில் வந்து ஒரு சாப்டர் வந்து உங்களோடது வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ஸ்ப்ளிட் பிடிஎஃப் ஆப்ஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மர்ஜ் பிடிஎஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ மர்ஜ் பிடிஎஃப் வந்து இப்போ என்ன சொல்கிறது, பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஜேபிஜியாக ஃபோட்டோ எடுத்தீங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களோட பாஸ்போர்ட் வந்து ஜேபிஜியாக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கன்வெர்ட் பிடிஎஃப்ல கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, பட் இன்னொரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஏதாவது விசா அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விசா வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஆல்ரெடி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த விசா பிடிஎஃப் ப்ளஸ் உங்களோட ஜேபிஜிலேருந்து கன்வெர்ட் பண்ண உங்களோட பாஸ்போர்ட் பிடிஎஃப்பையும் வந்து மர்ஜ் பண்ணலாம் டுகெதராக. அப்போ வந்து அந்த ரெண்டையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது ரெண்டையும் செலக்ட் பண்ணி எந்தெந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணுமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ணணும். இப்போ ஜிமெயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதை ஃபஸ்ட்டு நான் கிளிக் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வந்து மர்ஜ் ஆகணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். மர்ஜ் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஐ லவ் பிடிஎஃப்ல வந்து சர்வீசஸ் இருக்குது, இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஐ லவ் பிடிஎஃப் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறையா வந்து வெப்சைட்ஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐ லவ் பிடிஎஃப் பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ஐ லவ் பிடிஎஃபோட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரிசர்ச்சில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.